தகப்பனே, இந்த வேளையிலும் கூட அப்பா எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. காலை வேலையிலும் கூட இதிலிருந்து அநேக சத்துவங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து விட்டு வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறோம். வார்த்தைகள் எங்களை கட்டி எழுப்புவதாகும். வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். வார்த்தைகள் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எஸ்தர் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு உங்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். 2ஆம் அதிகாரத்துக்கு நான் கொடுக்கிற டைட்டில் த ஃபர்காட்டன் குவீன், த சோசன் குவீன். மறக்கப்பட்ட ராணி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணி. இதை 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். 1 to 8 வரைக்கும் த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, மாற்றி அமைக்க வேண்டிய உத்தி. 9ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் த சோசன் குவீன், தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணி. 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் மொர்தெகாய் த சேவியர், இரட்சகனான மொர்தெகாய் என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய பெரிதான கிருபையினால் நமக்கு நல்ல சுகபலன் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். இந்த எஸ்தரின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்துக்கு போவதற்கு முன்பதாக சில விஷயங்களை எஸ்தரை பற்றி நாம் படித்துக்கொள்வோம். ஆமேன். ஒரு நல்ல ரிச்சான ஒரு புஸ்தகம். யூதர்களுக்கு எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர்கள் எப்படியெல்லாம் தாங்கள் மறக்கப்பட்ட நேரத்திலும் தாங்கள் அழிக்கப்பட யுக்திகள் துவங்கின நேரத்திலும் பல சத்துருக்கள், சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களும் வந்தாலும் அவர்கள் மத்தியிலும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றின ஒரு புஸ்தகம்தான் இது. இந்த புஸ்தகத்திலே யூதர்கள் எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள், இஸ்ரவேலர்கள் எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள், என்னென்ன பாடுகள், என்னென்ன உபாதைகளுக்கெல்லாம் அந்த ஃபாரின் லேண்டில், அந்த வேற்று நாட்டிலே பட்ட பாடுகள், அதில் அவர்களுடைய சர்வைவல், ஹவு டிட் தே சர்வைவ். குறிப்பாக இந்த பெர்ஷியன் எம்பையர், இந்த பெர்சிய நாட்டு ராஜ்யத்திலிருந்து. பெர்சிய ராஜ்யம் என்பது இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற இந்த பர்ஷியா என்பது அன்றைக்கி ஈரான், மறந்துடாதீங்க, ஈரான் ஹெட் ஆஃபீஸ். பாபிலோன் அப்படின்னிங்கன்னா ஈராக்கு தான் ஹெட் ஆஃபீஸ். ஆக ஒரு காலத்தில் ஈரான் என்று சொல்லுகிற நாட்டுக்கு பேர் பர்ஷியா. இன்றைக்கு ஃபஸ்ட் சாப்டர் நீங்கள் படித்தீர்கள் என்றால் 127 நாடுகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன். இதுதான் இதனுடைய குயின் எஸ்தரோட, அவங்கள பற்றி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட இந்த புஸ்தகம். ஹல்லேலூயா. நல்ல ஞானத்தோடு செயல்பட்டால் ஜெயிக்கலாம். ஞானமும் துணிச்சலும் ஒன்றாய் சேர்ந்தால், ஞானமும் துணிச்சலும் அதுக்கு தகுந்த நேரத்தோடு செயல்பட்டால் எந்த சாத்தானுடைய சதியை முறியடிக்கலாம் என்பது தான் இந்த விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரிடம் ஜெபித்தால் நம்முடைய விரோதிகளை கூட அழிக்கும்படி, அவர்களிடம் கூட நம்மை காப்பாற்றும்படி கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பது தான் இதனுடைய ஒரு சத்தியமாய் நமக்கு இருக்கிறது. டிவைன் ப்ராவிடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹிடன். இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலே நீங்கள் படித்தீர்கள் என்றால் இதில் 10 சாப்டர் இருக்குது. இந்த 10 சாப்டரில் தேவன் என்கிற வார்த்தை, கர்த்தர் என்கிற வார்த்தை, எலோஹிம் என்கிற வார்த்தை, எல்ஷடாய் என்கிற வார்த்தை, ஆடோனாய் என்கிற வார்த்தை, ஆண்டவரை பற்றின எந்த பேரும் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லை. ஆமேன். God is totally hidden. ஆமேன். If God is hidden, God's people are exposed. இந்த இடத்துல ஆண்டவர் தெரியல, ஆனால் ஆண்டவரையே மையமாக கொண்ட எஸ்தர் தெரிகிறாள். ஆண்டவர் தெரியல, ஆண்டவரை மையமாக வைத்து ஜெபித்த மொர்தெகாய் தெரிகிறான். ஆண்டவர் தெரியவில்லை, ஆண்டவர் உடையவர்கள் தெரிகிறார்கள். ஆமேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக the God who walked in the plains of Galilee and the hills of Judea is walking through you. அன்றைக்கு யூதேயாவின் குன்றுகளிலும் கலிலேயாவினுடைய சமவெளிகளிலும் நடந்த அந்த இயேசு இன்றைக்கு இங்கே இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறார். God may be hidden in the book of Esther, but Esther is exposed. Mordecai is exposed. The Jews are exposed. Amen. You need courage. எஸ்தர் ரொம்ப தன்னுடைய ஃபேமஸான ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க, ஐ பரிஷ், நான் மடிந்தால் நான் மடிகிறேன். திஸ் இஸ் த பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பை அ லீடர். ஒரு நல்ல தலைவன், நான் செத்தாலும் ஐ எம் ரெடி டு டேக் மை ரிஸ்க் ஃபார் மை பீப்புள். ஆமேன்.
ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம் இல்லை தெரிகிறது. ஆன்டி செமினிசம், யூதர்களை கண்டவுடன் கொல்ல வேண்டும் என்கிறது இன்றைக்கு வந்ததல்ல, அன்றையிலிருந்தே மனிதர்கள் யூதர்களை வெறுத்தார்கள் என்பது தெரியும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். எஸ்தருடைய புஸ்தகத்தில் படிக்கிறோம். Who are the famous four heroic people who are going to play the roles? Esther, she is a Jewish orphan. பாபிலோன் ராஜ்யம் 3 முறை படையெடுத்து எருசலேமையும் யூதாவையும் அழித்து அவர்கள் திரும்பும் பொழுது பல குழந்தைகள் அனாதைகள் ஆனார்கள். பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஆண்கள் கொலை செய்யப்பட்டார்கள், பெண்கள் அனாதைகளாக, பெண்கள் மறுமணம் செய்யப்பட்டார்கள், வேலைக்காரிகளை கூட்டிக் கொண்டு போகப்பட்டார்கள். அதில் நிறைய பிள்ளைகள், சிறு குழந்தைகள், பால் குடிக்கிற பிள்ளைகளும் தப்பித்தவர்கள் எல்லாம் அனாதைகள் ஆனார்கள். அதிலே ஒருத்தி தான் எஸ்தர். இரண்டாவது நீங்கள் படிக்க போகிற கேரக்டர் மொர்தெகாய், எஸ்தரோட கசின் பிரதர். ஆமாம், தன்னுடைய சகோதரியை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு வளர்த்து ஆபத்தென்று ஒன்று வரும்பொழுது அந்த நேரத்தில் தன் நாட்டையே காப்பாற்றும்படியாக ஒருவளை வளர்த்தான் மொர்தெகாய். ஹாமான் என்று சொல்லி ஒருவனை பற்றி படிப்போன். அவன் ஆகாகியனாகன ஆமான், அமலேக்கிய ஜாதியிலிருந்து வந்தவன். அமலேக்கிய ஜாதி ஆகாகியனுடைய வழியில் வந்தவன் ஆமான். ஆனால் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் தாவீதின் வழியில் வந்த யூதர்கள். நீங்கள் படிக்க போகிற எஸ்தர் ராணி ஜியூ கிடையாது, பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். பட் ஸ்டில் இந்த பெஞ்சமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் அந்த காலத்தில் மர்ஜ் ஆகிவிட்டது. 10 கோத்திரம் பிரிந்து போகும்போது பெஞ்சமின் மாத்திரம் யூதாவுக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தபடினால் அவர்களும் யூதர்கள் என்கிற பெயர்களை வாங்கி கொண்டார்கள். 4வது ஹீரோ நீங்கள் இங்கே படிக்க போகிறது கிங் அஹாஸ்வேரோஸ். ஜெர்சஸ் 1 என்று சொல்கிற கிரீக் பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஜெர்சஸ் XERXES, டரியோ ராஜானுடைய வாரிசுகள், அந்த வம்சாவளி இவரை பற்றி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுதான் இந்த இடத்துல எஸ்தரோட புஸ்தகத்தில் நீங்களும் நானும் படிக்க போகிறோம். ரைட். எஸ்தர் புஸ்தகத்திலே எஸ்தர் புஸ்தகம் இன்றைக்கி எஸ்தர் புஸ்தகனுடைய ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம ஸ்டடி பண்ண போனோம் என்றால், அன்னைக்கு உலகத்தை ஆட்சி செய்த அந்த அகாஸ்வேரு ராஜா உலகம் முழுவதும் ஆட்சி செய்தான் என்பதற்கு நமக்கு வரலாறு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 1ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்தியாவோட பேர் இருக்கும். அது நம்மளாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹவு கம் இந்தியா? ஃப்ரம் எத்தியோப்பியா டு இந்தியா. எத்தியோப்பியா என்பது ஆப்பிரிக்கா கண்டம், இந்தியா என்பது ஆசியா கண்டம், அவங்க இருக்கிறதும் ஏஷியா கண்டம். ஈரான் ஏஷியாவில் இருக்குது. யூரோப் கன்ஃபார்ம்டாக அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்குது. ஆமென். இது தி அக்கமெனேட் பெர்ஷியன் எம்பையர் என்று சொல்வார்கள். அவங்களுடைய ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி தான் நம்முடையது. அந்த காலத்தில் இந்தியா என்பது பாகிஸ்தானோடலாம் சேர்ந்தது தான் இந்த இடம். ஹல்லேலூயா. இதை நம்ம எதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த ராஜாக்கள்லாம் ஆட்சி செய்தபடியால் தான் அங்கே வழி உண்டாயிருந்தது. மகா அலெக்சாண்டர் இந்தியா போனதுக்கு உண்டான எவிடன்ஸ் இருக்குது. ஜெர்சக்ஸ் என்று சொல்லுகிற இந்த அகாஸ்வேரு ராஜா இந்தியா வரைக்கும் போனதாக வரலாறு இல்லை. ஆனால் ஹிந்துஸ் சட்ரஃபி என்று சொல்லுகிற அந்த கங்கை நதிக்கரையினுடைய பார்டர்ஸ் ஃபுல்லாகவே காந்தாரா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், காந்தாரா என்று சொல்கிற அந்த ஈஸ்டர்ன் பவுண்டரி ஃபுல்லாகவே இது ராஜாக்கள் ஆண்டதாக அவங்க வரலாறு சொல்கிறது. ஆனால் அவங்க இங்கே போனதா, பவர் காட்டினதா ஒன்றும் பெருசாக தெரில. பட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய வழியில் மகா அலெக்சாண்டர் அவர்கள் போனது நமக்கு தெரிகிறது என்றால், 127 நாடுகளையும் ஆட்சி செய்த இந்த மன்னனை பற்றி நமக்கு தெரிகிறது. ஆக ஒரு நாள் எஸ்தர் ராஜாத்தி இதுவரைக்கும் தன்னுடைய ஆட்சியில் இருந்து இருக்கிறார்கள். ஆமேன். எஸ், பர்ஷியன் கண்ட்ரோல், அக்கமெனேட் எம்பையர் என்று சொல்லுகிற அது இந்தியன் சப்கான்டினென்ட். இந்த ஹிந்து சட்ரஃபி என்று சொன்னேன்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி மாடர்ன் டே இந்தியா இன்க்ளூடிங் பாகிஸ்தான் அன்றைக்கு இருக்கும்பொழுது முழுவதுமாக அவர்கள் ஆட்சி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஜியாகிரபிக்கல் எவிடன்ஸ் இருக்கிறது. அலெக்சாண்டர் த கிரேட் 330 BCE இயேசு ராஜா பிறப்பதற்கு 330 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் இந்தியா போயிருக்கிறாரு. சீலம் என்கிற நதிக்கரையில் போரஸ் என்று சொல்கிற புருஷோத்தமன் என்கிற மன்னனோடு கூட யுத்தத்தில் ஜெயித்ததாக சொல்கிறது. ஆனால் மகா அலெக்சாண்டர் போரஸ் என்கிற புருஷோத்தமன் என்கிற நம்முடைய இந்திய ராஜனை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார். என் கையில் உள்ள இத்தனை குதிரைப்படை, எல்லா படைகள் மத்தியில் இந்த மனிதன் இவ்வளவு வலிமையாய் என்னிடம் யுத்தம் போட்டானே, தோற்க முடியாத அளவுக்கு இவன் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மறுபடியுமாக போரஸ் என்கிற புருஷோத்தமனுக்கு முடிசூட்டிவிட்டு மன்னனாகிவிட்டு இந்தியாவை விட்டு திரும்பி போகிறான் அலெக்சாண்டர் மன்னன். ஆக ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ் நமக்கு இருக்குது. இந்த அகாஸ்வேரு ராஜாக்கு பின்னாடி வந்த அலெக்சாண்டர் இதையெல்லாம் ஆட்சி செய்ததற்காக. ஹல்லேலூயா. இப்போ
இன்னைய சர்மனுக்கு நம்ம வரப்போகிறோம். என்னுடைய டைட்டில் நான் சொன்னேன், த ஃபர்காட்டன் குயின். ஆமென். மறக்கப்பட்ட ராணி. திருச்சபையினரே, பைபிள் எப்போதும் மோனோகாமி தான் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி. ஆனால் பெர்சியா மன்னர்கள் பாலிகாமி ப்ராக்டிஸ் பண்ணதாக சொல்லப்படுறது. குறிப்பாக படிக்க போகிற அகாஸ்வரி ராஜாவோட தந்தை டேரியஸ் கிங் டேரியஸ் பற்றி படித்தோம் என்றால், அவர் பாலிகாமி படித்து பல திருமணங்கள் செய்தாக சொல்லப்படுது. ஆனால் அகாஸ்வரி ராஜாவை பற்றி படிக்கும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுகிறது, இந்த ராணி இல்லை அந்த ராணி இல்லை, ஒரு பட்டத்துக்கு ஒரு ராணி வேணும். ராஜா போகும்போது கூட எல்லாவற்றிலும் ட்ராவல் பண்ணுவதற்கு ஒரு ராணி வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டு அவருடைய முதல் மனைவி மறக்கப்படுகிறாள். ஹல்லேலூயா. ஷீ வாஸ் பேனிஷ்ட். ஓகே, பேனிஷ்ட்னா ஒதுக்கி வைக்கப்படுகிறாள். வாட் இஸ் த பெட்டர் அட்வைஸ்? ராணியை ஒதுக்கிட்ட பிறகு கண்டிப்பாக ராணி வேண்டும், அதனால் வேறொரு ராணியை தேர்வு செய்யக்கூடிய ஒரு திட்டம் சொல்லுகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? பாபிலோனியன் டால்முட் என்று சொல்லுகிற இந்த புஸ்தகமானது இந்த தள்ளப்பட்ட ராணியை ஒரு ஈவில் குயினாக சொல்லப்பட்டிருக்குது. ஆமேன். ஆனால் பல விதமான ரபாய்மார்கள், மித்ராஸ், எஸ்தர், ராபா, இதில் என்ன சொல்ல விடுகிறார்கள்? ஷீ இஸ் அ நோபல் அண்ட் ட்ராஜிக் ஹீரோயின் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வஸ்தி ராஜா கூப்பிட்டாரு, வரல, அதனால் அவங்க யார்? ஈவில். ஆமேன். 107 நாடுனுடைய பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள். இத்தனை மாதங்கள் இவங்க இந்த என்ன கொண்டாடின்னு இருக்கிறாங்க? 180 நாளளவும் விலங்க செய்து கொண்டிருக்கிறான் விருந்து. ஒருத்தனும் அந்த குடியை ஒரு நாளும் விடலை. 180 நாட்கள். அவர்களுக்கு முன்பதாக நான் வர முடியாது என்று சொன்னது சரியே என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஷீ இஸ் த ரியல் குயின். பாஸ்டர்மா நமக்கு ஏற்படுகிறோம் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த லேடி ஒன்றும் சாதாரணமாக ராணி ஆயிடல, அவங்க தரி ராஜாவோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஷீ இஸ் ஆல்ரெடி இன் த ராயல் ஃபேமிலி. இவர் பேனிஷ் பண்ணிட்டார்ன்றதுக்காக அவங்க லைஃப் ஒன்றும் அங்கே முடிஞ்சு போகவில்லை, அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆமேன். அகாஸ்வரி ராஜானுடைய காலத்தில். ஸோ குவீன் வஸ்தி ஹேஸ் பீன் ஃபர்காட்டன். ஹல்லேலூயா. ஆமாம். அகாஸ்வரி ராஜா தன்னுடைய இயலாமையில், தன்னுடைய முடியாமையில், தன்னுடைய பலவீனத்தில், தன்னுடைய குடிபோதையில் எடுத்த முடிவுகள் அது ஆபத்துக்குரியதாக இருந்ததை தவிர இதில் ராணி வஸ்தியை நாம் குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். இவனுடைய திட்டம் தன் மனைவி இங்கே வர வேண்டும். ஐ வாண்ட் வஸ்தி த குவீன் வித் த ராயல் ரோப்ஸ் டு அட்டெண்ட் திஸ் ஃபீஸ்ட் ஆஃப் த ராயல் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் கிங் அஹாஸ்வேரோஸ். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவள் இங்கே வர வேண்டும். ஆமேன். வரலாறு சொல்லுகிறது, இந்த பெர்சிய மன்னர்கள் தேவர் க்ரூயல் டு விமன். பெண்களுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? க்ரூயல் டு விமன். ஹி பிகம் அ ஹேட்ஃபுல் கிங். நீ எப்படி என்ன இந்த இடத்துல வர வைக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு கொடுமையான ஒரு விஷயம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி வஸ்தி அந்த இடத்திலிருந்து அவள் தள்ளப்படுது. பாருங்க, அங்கே வெண்கல தூண்களின் மேல் உள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலும் எல்லாம் விரித்திருந்து சிவப்பும் நீளமும் தலவரிசையின் மேல் சரிகையும் வெள்ளி சரிகையான மெத்தைகள் வைக்கப்பட்டு இருந்தன. இட் இஸ் வெரி ராயல். 16ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டம் என்று சொல்லப்படும். அநியாயம் செய்தால் இவ்வளவு பிரம்மாண்டத்தின் மத்தியிலே அவள் வர மறுத்தாள். ஆமேன். இந்த ராஜாக்கள் எல்லாம் ஃபேமஸாக, ராயலாக, எக்ஸலண்ட்டாக விருந்துகள் படைப்பது வரலாற்று சுவடுகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துல ராணியையும் அந்த இடத்துல வர வேண்டும். they want to bring their lady wives, amen, to expose before other men. நம்மளுடைய ஹீப்ரூ பைபிள் வெர்ஷன் நம்ம படித்து அதனுடைய ரபாயமார்கள் சொல்கிறது என்றால், தன் மனைவியை இத்தனை ஆண்களுக்கு முன்பதாக சரியான உடை இல்லாமல் அரைகுறை உடையோடு கூட வரும்படி சொன்னாராம் இந்த ராஜா. தட்ஸ் த ரீசன் குயின் வஸ்தி இஸ் ரெஃப்யூசிங். ஷீ வாஸ் இன் ரேஜ், he also was in rage. ஆமென். ஆமாம். தல்மூதிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கேட்டதை அவள் செய்ய முடியவில்லை. she doesn't want to humiliate herself in front of all these people. she is a real queen. hallelujah. ஆமாம். அவனுடைய கோபம் வருகிறது, அவனுடைய கோபத்தையும் அவள் கவலைப்படவில்லை. she is willing to accept this removal. ஆமென். hallelujah. அவ்வளோதாங்க. ஆனால் இந்த வரலாற்றின் மத்தியில் ராஜா பாதிக்கப்படுகிறார், ராஜாவுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது. ஆமேன். கூட்டத்தில் கூப்பிட்டாரு,
கூட்டத்தில் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்தது. கணவன் மனைவி பிரிகிற ஒரு நிலை வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு ராணி இல்லை, வேறொரு ராணி தெரிவு செய்யப்படுகிறது. The queen is been forgotten. 127 நாடுகள், கோடிக்கணக்கான மக்கள் எல்லாரும் மறக்கப்படுகிறார்கள். ராணியும் மறக்கப்படுகிறாள். ஈவன் த குவீன் இஸ் பீன் forgotten. வஸ்தி ராணி முன்னாடி நாள் நைட்டு கூட நினச்சிருக்க மாட்டா அடுத்த நாள் நம்ம பதவி போகும் என்று. இந்த பூமியில் வாழ்கிற அனைவரும் மறக்கப்படுவார்கள் என்பதை இது ஊர்ஜிதப்படுத்துகிறது. உங்களுடைய பதவியோ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய பிரம்மாண்டமோ, நீ வாழ்கிற வீடோ, நீங்கள் வாழ்கிற இடமோ, நீங்கள் தங்கியிருக்கிற இடமோ உங்களுக்கு நிரந்தரமல்ல. நீங்கள் மறக்கப்படுவீர்கள் என்பது தான் இன்றைக்கு இந்த மறக்கப்பட்ட ராணியை பற்றி நாம் கற்றுக்கொள்வது. நம்முடைய சத்தியத்திற்குள் நாம் போக போகிறோம். இன்றைக்கு நம்முடைய பார்ட்டுக்கு வந்துட்டோம், செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். The queen is been forgotten, a queen has been chosen. ஒரு ராணி மறக்கப்பட்டால், ஒரு ராணி தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஆனால் மெசேஜ் என்ன தெரியுமா? நீ கூட மறக்கப்படுவ, நீ கர்த்தரை தெளிவாய் நினைத்துக்கொள். இதான் மெசேஜ். உனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் உன்னை விட்டு என்றைக்கும் போகும். கர்த்தரிடம் திரும்பி வா. A search for replacement. நம்முடைய சபையோட முதல் பகுதிக்கு வருகிறோம். மறக்கப்பட்ட ராணி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணி, ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி? ஒரு உக்தி செய்யப்படுகிறது. என்ன உக்தி? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒரு உக்தி, ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு விஸ்டம். வாட் இஸ் த இன்டெலிஜென்ஸ்? அன்னைக்கு பைபிள் கையில் இல்லை. அகாஸ்வர ராஜா கையில் பைபிள் இருந்தால் அவங்க கணவன் மனைவியை கொண்டு வந்து மேரேஜ் ரீஎனாக்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக்காக அவமதித்த ராணி வந்து பப்ளிக்காக ராஜா கையில் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. திருமண பந்தம் தேவன் நினைத்த மனிதன் பிரிக்க கூடாது. ஆனால் அன்றைக்கு இது முற்றிலும் இல்லாத ஒரு விஷயம். ஸோ தேர் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் which Bible will not allow, which God will not allow. But this thing pleased the king. Amen. Hallelujah. ஆமாம், ஒன்று பண்ணலாம் அவளை பற்றி நினைக்கிறாரு. சரி, இந்த ராஜா வந்து மறக்கக்கூடாது, அதனால் என்ன பண்ணலாம், இன்னொரு பெண்ணை தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது this thing pleased the king. இது ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணை பார்க்கலாம், தேட வேண்டும், இது ராஜாவுக்கு பிடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை ராஜா நினைத்து அப்செட் ஆகும்போது செய்கிறார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். ஆமேன். வேற ஒரு பொண்ணு பார்த்தலாம் ராஜா, இது இல்லை என்றால் பரவாயில்லை என்று they are going to choose 400 women. 400 பெண்களை சூஸ் பண்ண போகிறாங்க. பெண் வீடு வந்து மாப்பிள்ளையை பார்க்குற வேலை இல்லை, மாப்பிள்ளை போய் பொண்ணை பார்க்குறது. எத்தனை பொண்ணை பார்க்க போகிறாரு? 400 பெண் பார்க்க போகிறாரு. அல்லேலூயா. ஆமாம், நம்ம காலத்தில் வந்து பெண்ணை பார்த்துட்டு போயிடணும். இந்த ராஜா நினச்சா டேட் பண்ணலாம், அந்த பொண்ணை ஒரு நாள் கூட வச்சுருக்கலாம், வேணானா அனுப்பிடலாம். அந்த 400 பெண்ணு தேர்வு செய்கிறாங்க. அதான் அவங்களுடைய ராயல் வாழ்க்கை. 400 பெண்ணு பார்க்க போகிறார். தே ஆர் செலக்டட் 400. இவர் ஏற்கனவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் சூஸிங் ஃபார் மிஸ் பெர்சியா. பெர்சியாவில் எத்தனை மிஸ் இருக்கிறாங்களோ, டாப் மோஸ்ட், ஒவ்வொரு மாகாணத்தில் 127 நாடுகளில் எவ்வளோ அழகிய பெண்கள் இருக்கிறாங்களோ, மிஸ் 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 மிஸ்ன்னு பேர் வாங்கியிருப்பாங்களே, அவர்களெல்லாம் கூட்டி கொண்டு வருகிறார்கள் ராஜாவுடைய ராணி ஆக முடியாது. இந்த பிளேஸ் ஆஃப் வஸ்தி இன்ஸ்டெட் ஆஃப் வஸ்திக்கு பதிலாக பண்ணுறாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டம். இப்போ தான் 127 நாடுகள்லேருந்து வந்தாங்க, கொண்டாடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்பொழுது சூசன் சிட்டடலில், சூசன் அரண்மனையில் இந்த நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கும். இப்போ தான் வேதம் நினைக்கப்பட போகிற ராணியை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறது. அவருடைய பெயர், ஆமேன், 5ஆம் வசனத்தில் ரெக்கார்ட் ஸ்டார்ட் அப் போடுது. சூசான் அரண்மனையிலே பெஞ்சமின் ஆகிய கீசின் குமாரன் சிமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். இந்த வேர்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தான், ஆனால் என்ன பேர் வருது? யூதன். எப்படி ஒரு மனுஷனுக்கு பெஞ்சமினும் வருது, யூதன்னும் வருது? புரிஞ்சுங்க திருச்சபையே. இன்றைக்கும் இஸ்ரேலில் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா ஆண்டருடைய பெரிதான கிருபையினால் பிற கோத்திரத்திலிருந்து இருக்கிறவர்களாக கூட இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் தாவீதை நேசித்தபடினால் இஸ்ரவேலன் என்கிற பேர் கொடுப்பதை விட கூட என்ன பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க? இப்போ யூதர்கள், ஜூஸ் என்ற பேர் தான், இஸ்ரலைட்ஸ் என்ற பேர். அந்த 10 கோத்திரம் பிரிஞ்சு போச்சு. நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாம் பண்ண வேலையில் இஸ்ரவேல் தன் பெயரை இழந்து விட்டது. இன்றைக்கு ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் மொர்தகாய், த கசின் ஆஃப் எஸ்தர். அவன் ஏற்கனவே எங்கே இருக்கிறான்?
ராஜா அவன் எங்கே இருக்கிறான்? சூசான் அரமனையிலே. ஸோ வேர் இஸ் இஸ் ஒர்க்? வாட் இஸ் இஸ் ஜாப்? டீபோர்டேஷன் ஆகி வந்த பிறகு பாபிலோனில் ஒரு கவர்மெண்ட் ஜாபை வாங்கிட்டான். என்ன ஜாப்னு பைபிள் இங்கே கொடுக்கல. வாசலில் உட்காந்துருக்கான். ஒருவேளை ப்ரைவேட் ஏஜென்ட்டாக ராஜாவுக்கு இருந்தானா, இல்லை செக்யூரிட்டியாக இருந்தானா, ஆனால் எந்த இடத்துலையும் பவர்ஃபுல்லான பொசிஷன் சொல்லப்படலை. ஆனால் அரண்மனையில் இருக்கிறான். வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் நமக்கு தெரியல. ஆமென். இந்த மொர்தெகாயை பற்றி வேதம் பெரிய அளவுக்கு சொல்லவில்லை. பட் he is going to become the hero. He is a guardian. He is a loyal Jew. He is a loyal Jew to the Persian Empire. உலகத்தையே ராஜாவையே ஏமாற்ற நினைக்கிற ஹாமானை எதிர்த்து போராட போகிற ஒரு மனிதன். இந்த மொர்தெகாய் என்கிற பேருக்கு மார்துக் என்ற அர்த்தம். மார்துக் என்றால் லிட்டில் மேன், சின்ன ஆளு. வர்ஷிப்பர் ஆஃப் மார்துக். பாபிலோனுடைய ஒரு தேவன், ஒரு கடவுளுடைய பேரை அவனுக்கு வச்சிருக்கு மார்துக். இது பர்ஷியன் அஃபிஷியல் நேம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்கிறது? ஹீ இஸ் த கார்டியன் ஆஃப் எஸ்தர். 2ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் படிச்சிங்கன்னா அவன் எஸ்தரை வளர்த்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21-23 படிச்சிங்கன்னா அவன் ஒரு குட் டீட் பண்ணியிருக்கிறான். ராஜாவை காப்பாற்றுகிற ஒரு சேவியராக இருக்கிறான். ராஜாவை மற்றும் காப்பாற்றின சேவியர் இல்லை, எஸ்தரை மற்றும் காப்பாற்றின சேவியர் இல்லை. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1-2 படித்தீர்கள் என்றால் அவன் முழு யோதர்களையும் காப்பாற்றின ஒரு சேவியராக இருக்கிறான். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் பூரிம் என்கிற ஒரு பண்டிகையை இன்ஸ்டிடியூட் பண்ண ஒரு சேவியராகிறான். 4 நல்ல வேலை பண்ணியிருக்கார். 1, எஸ்தர் என்ற ஒரு ராணியை காப்பாற்றி கொடுத்துருக்கார் அனாதையாக இருந்து. 2வது ராஜாவை காப்பாற்றிக்கிறார். 3வது யூதர்களை காப்பாற்றிக்கிறார். 4வது நீங்களும் நானும் கொண்டாட போகிற பூரிம் பண்டிகையை இன்ஸ்டிடியூட் பண்ண ஒரு தலைவனாய் இருக்கிறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஒரு சாதாரண நிலையிலிருந்து கர்த்தருக்காக எழும்புகிற மனிதன். வெரி கரேஜியஸ் பர்சன், a man with wisdom, a man with faith. He behaved like the instrument of God. தேவனுடைய கருவியாக இருந்து ஒரு பெருங்காரியத்தை செய்தான். in preserving his people. அன்னைக்கு நான் நேற்றுக்கு வரும்போது நானும் அங்கிளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். அங்கிள் ராஜாக்கள் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் புத்திரர் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. சும்மா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன். ப்ராஃபட் சாமுவேல் தான் இதில் ஒரு ஹீரோ. ப்ராஃபட் சாமுவேலுக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சு. ப்ராஃபட் சாமுவேல் முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் வந்து நின்றுச்சு. என்னன்னா, எங்களுக்கு ராஜா வேண்டும். நொறுங்கி போயிட்டார். ராஜாவா? இஸ்ரவேலில் ராஜா ஆண்டவர் தான். உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர் தான் உங்கள் ராஜா. இல்லை, எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜா வேணும். கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜா பரவாயில்ல, கொடுக்கலாம். கண்ணுக்கு தெரியாத ஆண்டவருடைய புகழை அவன் எடுப்பான். அவன் காலில் நீங்கள் விழணும், அவனுக்கு நீங்கள் காணிக்க கொடுக்கணும். கரெக்ட் தானே? அவனை புகழணும், அவனை பெருசாக்கணும். ஆண்டவருடைய இடத்தை அவன் எடுத்துக்கொள்வான். இல்லை, எங்களுக்கு ராஜா வேணும். ஓகே, ஆண்டவர்களை கேட்டார். ஆண்டவர் இருக்கிற டாலஸ்ட் மேன், ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், டஃபஸ்ட் மேன், இன்டெலிஜென்ட் மேன், ஸ்மார்ட் மேன், நிறைய குழப்பம், நிறைய எக்ஸாம்பிள் ஃபெயில், இப்படி உள்ள ஒரு சவுலை தேர்வு பண்ணி கொடுத்தாரு. ஹைட்டாக இருக்கான், அவ்வளோதான். முன்கோபி, மறிக்க தெரியாதவன், மரியாதை கொடுக்க தெரியாதவன், பதவிக்கு வந்த பிறகு ஏறி வந்த ஏனியை தட்டி விடுறவன், இப்படியெல்லாம் உள்ள ஒரு சவுலை தேர்வு பண்ணி கொடுத்தாங்க. ஆண்டவரும் ஹர்ட்டு, சாமுவேலும் ஹர்ட்டு. அப்போ தான் சாமுவேல் யோசித்தார், ராஜாக்களின் புத்திரரை உருவாக்குற நான் தீர்க்கதரிசிகளின் புத்திரரையும் உருவாக்குவேன் என்று. அவர் ஊராக பைபிள் காலேஜ் ஆரம்பித்தார். ஒரு வருஷத்தில் ஒரு நாள் தான் அவங்க ஊருக்கே வருவார், ராமாக்கே வருவார். புறப்பட்டு போய் பைபிள் காலேஜ் டீச் பண்ணி அவர் ஸ்டார்ட் பண்ணிவிட்ட ரைட் சைடு ராஜாக்களின் புத்திரர் படுமோசமாக தோட்டானுங்க. சவுலு அவுட்டு, தாவீது ஓகே, சாலமோனு அவுட்டு, அவன் புல் அவுட்டு. அப்படியே சில ராஜாக்கள் தான் வந்தாங்க. இவர்களை நம்பவே முடியாது. இவர்கள் கையில் ஆடம்பரம் இருக்குது, இவர் கையில் பணம் இருக்குது, இவர் கையில் அழகு இருக்குது, இவர் கையில் திறமை இருக்குது, இவர் கையில் வீரம் இருக்குது. ஆனால் இவர்களோடு கூட கர்த்தர் இருக்க முடியாது என்று தெரிந்த சாமுவேல் தீர்க்கதரிசி காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் தீர்க்கதரிசிகளின் குமாரரை உருவாக்கினார். பைபிள் காலேஜ் உருவாக்கினார். அதனால தான் இஸ்ரவேலில் நிறைய பாலிட்டிக்ஸ் வந்துச்சு, சிவில் வார் வந்துச்சு, சண்டை வந்துச்சு. ஒருத்தன் வெட்டிக்கிட்டான், 10 கோத்திரம் தனியாக போச்சு. அதில் குறிப்பாக அந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்று சொல்லுகிறவன் பொன்கண்ணுக்குட்டியை வச்சான். ஆனால் இஸ்ரவேல் கர்த்தரை வணங்கத்தக்க பல தீர்க்கதரிசிகளை இந்த பைபிள் ஸ்கூல் உருவாக்குச்சு. அதனால தான் ஆகாப் என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன் வரும்போது பொன்கண்ணுக்குட்டி மாத்திரமல்ல, பாகாலும் வருகிறது, எலியாவும் இருக்கிறார். அல்லேலூயா. எலியா முன்பதாக 430 தீர்க்கதரிசிகளால் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளால் நிற்க முடியவில்லை. காரணம் த ஸ்ட்ராட்டஜி. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளின் புத்தரின் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே எலிசாவோட வழியில் தான் ஒபதியா வராங்க, யோனா வராங்க, மல்கியா வரைக்கும் வராங்க. ஆமேன். அதோடு விட்டுருச்சா? இல்லைங்க. ஞானஸ்தானம் என்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிற, மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்தானம் என்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற யோவான் ஸ்நானகன் வருகிறார்.
ஹல்லேலூயா. அதுக்குள்ளே அவங்களோட பெயர் மாறுகிறது. கும்ராம் இன மக்கள் என்கிற பெயர் வருகிறது. பரிசுத்த சந்ததி. அவங்க அந்த பூமியிலேருந்து இந்த உலகத்துலேருந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு கூட மார்க்கெட்டில் வாங்க மாட்டாங்க. ஒட்டக மயிர் உடாய் சாப்பாடு கூட ஜெருசலேமுக்கு சாப்பிட வர மாட்டாங்க. அவங்க வனாந்தரத்திலே இருப்பாங்க. வெட்டுக்கிளி காட்டுத்தேனை சாப்பிட்டு தீர்க்கதரிசிகளின் புத்திரராகவே வாழ்ந்தார்கள். அவங்க தாங்க நமக்கு பைபிளை காப்பாற்றி கொடுத்தாங்க. நம்ம ஒன்று எருசலேம் தேவாலயத்திலேருந்தும் அண்ணா கையிலேருந்து காய்பா கையிலேருந்து வரல, அந்த கும்ரான் குபைகளிலிருந்து தான் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. யோவான் ஸ்நானகனோட டீச்சிங், யோவான் ஸ்நானகன் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள், அந்த கும்ராம் இன மக்கள் ப்ராஃபட் சாமுவேலால் ஆரம்பிக்கப்பட்டு 3000-4000 வருடங்கள் தாண்டி வந்த அந்த பைபிள் காலேஜ் தான் யோவான் ஸ்நானகன் அட்டன் பண்ண பைபிள் காலேஜ். யோவான் ஸ்நானகன் தான் உண்மையான பிரதான ஆசிரியனா ஜெருசலேம் டெம்பிளில் இருந்துருக்கணும். இந்த அண்ணாவும் காய்பாவும் உட்காந்துருக்குது. அவனுங்க யாருன்னே தெரில, காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து உட்காந்து. ஆனால் ரியல் பிரதான ஆசாரியன் யார்? அபியாவின் வழியில் வந்தது சகரியா. ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி எலிசபெத்து. அவங்க பிள்ளை யோவான் ஸ்நானகன் தான் பிரதான ஆசாரியனை வரணும். ஆனால் அவருக்கு தெரிஞ்சிச்சு இங்கே கர்த்தர் இல்லைன்னு அவர் எங்கே போய் சென்ட்டார்? பைபிள் காலேஜ் சென்ட்டார். காட்டுக்குள்ளே உள்ள பைபிள் காலேஜ் சேர்ந்து முதல் முறை காட்டுக்குள்ளே உள்ள பைபிள் காலேஜ் காட்டிலே பிரசங்கம் பண்ணுகிறது. லட்சக்கணக்கான பேர் நாட்டிலேருந்து போய் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். எல்லாம் லைன் கட்டிட்டு நிற்கிறாங்க. கூட இயேசுவும் போய் நிற்கிறார். இப்போ இயேசுவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் உலகமே வெயிட் பண்ணுது. இயேசு இந்த பக்கம் வந்து ஆலயத்தில் உட்காந்து அண்ணா காய்பா சைடு சேர்வாரா, யோவான் ஸ்நானகன் பக்கம் சேர்வாரா? இயேசு ஒரு ஃபோன் கால் பண்ணாரா, இல்லை இயேசுக்கு ஃபோன் கால் வந்துச்சான்னு தெரியாது. அந்த காலத்தில் வாழ்ந்த பிரதான ரபாய்களில் பெரிய ரபாய் நிக்கதேமு. நைட் இன்டர்வியூ வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இரவிலே பெரிய ரபாய் சமுதாயத்தை அந்தஸ்து உள்ள நிக்கதேமு வருகிறான். யோவான் 3ஆம் அதிகாரத்தின்படி அந்த நிக்கதேமு ஜீசஸை மீட் பண்ண வரான். நிக்கதேமு நிறைய பேசுகிறான். ரபி, நீ உண்மையில் தேவனத்தில் வந்த போதகர் தான். ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எருசலேம் தேவாலயத்தில் பஸ்கா நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. ஆனால் இந்த கும்ராம் இன மக்கள் அங்கே எங்கேயுமே போகல. ஒரு பண்டிகையும் ஆலயத்துக்கு வரல. சொல்லிட்டாரு, ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று மக்களை ராஜாங்கத்தின் பக்கத்திலிருந்து இழுத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பக்கம் சேர்த்து விட்டார் இயேசு. உங்களுக்கு தெரிஞ்சா புரிஞ்சிச்சா? அன்றைக்கு உலகத்தை ஆட்சி செய்த ரோம கவர்னர் ஆகிய பிலாத்துக்கு முன்பதாக நின்றார். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். அவன் கேட்டான், நீ ராஜாவோ? நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். அல்லையா? அப்போ என்ன சொல்ல வருகிறார்? நம்மை ராஜாக்களை ஆக்குவது அவர் சித்தம்தான், ஆனால் நம்மை தீர்க்கதரிசிகளாய் ஆக்குவது அதை விட பெரும் சித்தம். ராஜாக்களின் புத்திரராய் ஆக்குவது அவர் சித்தம்தான், அதை காட்டிலும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஆக்குவது அவருடைய சித்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் அனைவரையும் கர்த்தர் மொர்தகாயை போல எழுப்புகிறார். முழு யூத குலமே அழியத்தக்கதாக பெர்சியா ராஜ்யத்தில் போய் அடிமையாக கிடக்கிறார்கள். ஒரே ஒரு பெண்ணை தன் கையில் இருந்த தன் அண்ணன் மகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, தன் சித்தப்பா மகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவளை கர்த்தருக்கென எழும்படியாக ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரியை போல எழுப்புகிறான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்தில் ராஜாக்களாகட்டும், அரசர்களாகட்டும், தலைவர்களாகட்டும், அவர்கள் தனிமையிலே தீர்க்கதரிசிகளின் புத்திரராய் மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் மொர்தகாயின் அபிஷேகம். He being a little man ruled the whole Persian empire. He is going to become the prime minister of the whole Persia. Hallelujah. அருமையான ஒரு பர்சன் மொர்தகாய். இவரை பற்றி நாம் வேறொரு நாள் நாம் படிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. குவீன் எஸ்தர், ஜூயிஷ் ஆர்ஃபன். இங்கே இந்த ராஜா மறக்க வேண்டும். அவன் தன்னுடைய முன்னாள் மனைவியை மறக்க வேண்டும். அவள் மறக்க வேண்டும் என்றால் புதியன வர வேண்டும். பழையன கழிதல், புதியன வருதல் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்ததா என்ன தெரியவில்லை. ஸோ தே ஆர் சர்ச்சிங் ஃபார் யங் விமன் டு ப்ளீஸ் த கிங். ராஜாவை திருப்திப்படுத்தணும், ராஜாவுக்கு பிடிக்கணும். ஸோ எல்லாரும் தனக்கு தெரிந்த திட்டங்களை தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் ப்ரிப்பரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் பியூட்டி. ஹல்லேலூயா. ஆமாம், பியூட்டி ப்ரிப்பரேஷன்ஸ். அவர்கள் தங்களை பியூட்டிஃபை பண்ண வேண்டும், டு பாலிஷ், தங்களை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும், தங்களை நேர்த்தியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மிஸ் பர்ஷியா, எத்தனை மிஸ் பர்ஷியாக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேர்வு செய்யும்படியாக 7 மெய்ட் சர்வன்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக எஸ்தருக்கும் கொடுக்கப்படுகிறது. எஸ்தருக்கு அரண்மனையிலே நல்ல ஃபேவர் வந்துருச்சு. ஸோ ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். இந்த தேர்வு செய்கிறது அழகு மாத்திரம் இல்லைங்க, பேச்சு, நடத்தை, உடை,
ஞானம், அறிவு, மக்கள் செல்வாக்கு எல்லாம் வேணும். ராஜா மட்டும் ஓகே பண்ணுறதில்ல, மொத்த அரண்மனையே ஓகே சொல்லணும். அரண்மனை கிட்டலாம் டிக் வாங்கிட்டு தான் ராஜாக்களை லாஸ்ட் டிக்கு. ராஜாக்களை வாங்கிட்டு மீதி பேரை ஓகே பண்ணுறது கஷ்டம். அதனால் எல்லாரும் கிரவுண்ட் லெவல்லேருந்து எல்லாருக்கும் இந்த பிள்ளையை பிடிக்கணும். நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, இந்த அம்மா ராணியாக வந்துட்டால் நல்லாயிருக்கும், இந்த அம்மா ராணியாக வரட்டும், நன்றாக இருக்கும் என்று சொல்லி எவ்வளோ விஷயங்கள் வருகிறது. எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்த எஸ்தர் ஒன்றை மாத்திரம் அவள் செய்யவில்லை. she didn't conceal her Jewish identity. தான் ஒரு யூத ஸ்திரீ என்பதை பற்றி அவள் சொல்லவில்லை. அவளுக்கு தெரியும் நம்ம ஜூவின்னு சொன்னதுமே நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொன்றுவாங்க. she was behaving like a secret agent. அந்த இடத்துல அவளுக்கு, ஏனென்றால் அவளுடைய லீடர், அவளுடைய குரு, அவளுடைய ஆவிக்குரிய தகப்பன் மொர்தெகாய் சார்ஜ் பண்ணியிருந்தார். என்னென்னா, டோன்ட் கன்சில் திஸ். ஹல்லேலூயா. நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணோம் எல்லாருக்கையிலையும் சொல்லுவோம். தேவையில்லைங்க. உங்கள் அஜெண்டாவையும் எல்லாருக்கையிலையும் சொல்லி உங்கள் பிரச்சனையை ஜாஸ்தியாக்கிறீங்க. வெயிட் ஃபார் த டைம். ஆமேன். அவள் தேவனுடைய சாட்சியாய் அங்கே இருக்கிறாள். எஸ்தரோட வெல்ஃபேருக்காக நிறைய பாதுகாப்பு அவளுக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. படித்தோம் என்றால் ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் So 12 months of preparation, complete 12 months of preparation. Amen. Persia is famous for their aroma and the perfumes. வாசனைனாலே பர்ஷியா தான். குறிப்பாக பிரைடு, they will have ritualistic baths. ஆமேன். நம்ம இந்த ஐப்ரோலாம் ப்ளக் பண்ணுறோம்ல, அதெல்லாம் அன்றைக்கே அங்கே இருந்துச்சு. பெயிண்டிங் ஆஃப் த ஹேண்ட்ஸ், கையில் அது வைப்பீங்களா, அது என்ன சொல்வீங்க? மெஹந்தி. ஆமாம். ஃபேஷியல் மேக்கப், பியூட்டிஃபையிங் பேஸ்ட் ஆல் ஓவர் த பாடி, கலர் டோன் ஆஃப் த ஸ்கின், ரிமூவ் ஸ்பாட்ஸ், எனி பிளெமிஷஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுப்பது அந்த காலத்தில் பெரும் விஷயமாக இருந்தது. ஸோ ராஜாவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெண் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாள். 400 பெண்கள் சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 400 பேரும் இந்த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்டர்கோ பண்ணுகிறார்கள். ராஜாவை ப்ளீஸ் பண்ணணும், ராஜாவை பிடிச்சிருக்கணும். அவர் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கார். அவர் யாரையும் தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். அவர் முகம் ஃபுல்லாக யாருக்கிறது? வஸ்தி, மை குவீன். அவர் அழறது நமக்கு தெரியுது. அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமீன். கிருபை கிருபை கிருபை. உங்கள் ராணி, உங்களுடைய நீங்கள் அனுப்புகிற எஸ்தரை கர்த்தர் தேர்வு செய்ய போகிறார். ராஜாக்கு எஸ்தரை பார்த்ததும் பிடிக்க போகிறது. 15th verse சொல்லுகிறது, எஸ்தர் இஸ் செலக்டட் ஆஸ் த குவீன். சாயங்காலத்தில் போவாங்க, காலையில் வருவாங்க. ராஜா கேர் பண்ண மாட்டார், ஆனால் எஸ்தர் போகிறபடி. 15ஆம் வசனம் சொல்கிறது, மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாக ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பன் ஆகிய அபியாவின் குமாரனான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களையும் தயவை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜா 16th verse, எஸ்தர் ராஜாவாக அகாஸ்வர் அரசாளுகிற 7ஆம் வருஷத்தில் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிகதையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஹல்லேலூயா. She obtained grace and favor. Point to note, எஸ்தரை பார்த்ததும் மீதி 399 பேருக்கு பொறாமை வந்துச்சு. ராஜா தேர்வு செஞ்சார்ல. திஸ் இஸ் பர்சுவேசிவ் ஸ்கில். எனக்கு இது மட்டும்தான், மீதி பேர் ரெக்கார்டு பண்ணாலும் இல்லை. ஷீ குட் பர்சுவேட் த ஹோல் பேலஸ். ஒரு ஆள் கூட இவளை ஏன் நீங்கள் ராணியாக நீங்கன்னு கேட்கவில்லை. எல்லாருக்கும் இந்த பெண்ணை பிடிக்கிறது. இது தாங்க ஞானம். அறிவில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா பொறாமை வரும். உங்கள் மேலே போட்டி போகிறதுக்கு 100 பேர் வந்துடுவாங்க. ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணால் எல்லாரும் சொல்லுவாங்க, எஸ், she is the right person to be selected as the queen of this realm. இந்த இடத்துல, இந்த உண்மையில் இந்த அம்மா ராணி ஆகிறதுக்கு வெரி குட். இல்லைன்னா திரும்ப சொல்லுவாங்க, இது ஒரு ஆக்சிடென்ட்டுங்க, எப்படியோ ராஜா ஓகே பண்ணிட்டாங்க, எப்படியோ என்ன பண்ணான்னு தெரில. இந்த மொர்தெகாயெல்லாம் இருக்காங்களே, அவங்க யூதர்கள் எதனா பண்ணியிருப்பாங்க. நோ, exaltation is from God, exaltation is from God. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறது உண்மை. ஹல்லேலூயா. This is not fortune, this is not luck, this is sparkling personality.
12 மாதங்கள் அவள் நடந்து கொண்ட விதம், அவள் பேசின விதம், அவள் வாழ்ந்த விதம், அவள் சாப்பிட்ட விதம், முழு அரண்மனையை அவளை ராணியாக ஏற்றுக்கொண்டது. கடைசியாக தான் ராஜா அவனை ராணியாக ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. குடிக்கிற ராஜா இதுக்கப்புறம் குடிச்சதா பேச்சே இல்லைங்க. ஹல்லேலூயா. த ரியல் லவ் ஷீ ஆப்ரேட்டட் வித் விஸ்டம். இன்னைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது உணர்ச்சியிலே ஆளுவன்னு நினச்சிங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தோற்று போவீங்க. ராஜா உணர்ச்சி வசப்பட்டு என் ஒய்ஃபை வர வைனாரு, அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு வர முடியாதுரா அப்படின்ச்சு. திரும்பி ராஜா உணர்ச்சி வசப்பட்டு அவளை டைவர்ஸ் பண்ணுறனாரு. நீ இல்லைனா நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு அந்த அம்மா போயிடுச்சு. அதான் அந்த ஸ்டோரி. ஆனால் இங்கே வரும்போது ராஜாவோட இமோஷனுக்கு அங்கே இடம் இல்லை. ஏன்னா எஸ்தர் இமோஷனை டேப் பண்ணுற ராணி இல்லை, ஞானத்தை டேப் பண்ணுற ராணி. யூ யூஸ் விஸ்டம். ஹல்லேலூயா. ஷி வாஸ் நாட் இம்மாடஸ்ட். அந்த குயின் வஸ்தி நினச்சா மாதிரி, குயின் வஸ்தி கிட்ட பேசின மாதிரிலாம் எஸ்தர் கையில் இவரால் பேச முடியாது. ஹி கிவ்ஸ் ரெஸ்பெக்ட் டு குயின் எஸ்தர் பிகாஸ் குயின் எஸ்தர் இஸ் ஆப்ரேட்டிங் இன் விஸ்டம். ஷி ஆப்ரேட்ஸ் வித் விஸ்டம். சொல்லுங்கள், ராணி எஸ்தர் ஞானத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால், நானும் ஞானமாக காரியங்களை செயல்படுத்துவேன். அல்லேலூயா. இவர்கள் ஞானிகள். நான் இவர்களை அறிவாளிகள் என்று சொல்லவில்லை, பணக்காரர்கள் என்று சொல்லவில்லை, ஆடம்பக்காரர்கள் சொல்லவில்லை. எஸ்தரா கோடிக்கணக்கில் காசு வச்சிருந்தா இல்லை. எஸ்தரோட அப்பா ஸ்மார்ட்டு இல்லை, அவன் அனாதை. எஸ்தரோட அண்ணன் இருக்கான அவன் ஸ்மார்ட்டு இல்லை, அவருக்கு ஒரு பதவியும் அரண்மனையில் இல்லை. அப்போ எஸ்தர்கள் என்ன தாங்க இருந்தது என் கையில் இல்லாதது? ஞானம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபம், கர்த்தருடைய கிருபை. ஆமென். எஸ்தர் அரண்மனைக்குள் சென்று விடுகிறாள். பட் த சீக்ரெட் ப்ரொடெக்ஷன், the secret agent protection, the intellectual protection, the CCTV surveillance, amen, radar technology, CCTV surveillance, அப்புறம் radar technology எல்லாம் மானிட்டர் பண்ணிருக்குது. வேறு யாரும் இல்லை, அவங்களுடைய சித்தப்பா, அவருடைய பெரியப்பா மகனாகிய மொர்தெகாய். ஹல்லேலூயா. now he is sitting in the king's gate. அவனுக்கு தெரியும், என்னுடைய தங்கச்சி உள்ளே வாழ்ந்தாலும், என்னுடைய ஆவிக்குரிய மகள் உள்ளே வாழ்ந்தாலும், I will be here to safeguard her. Amen. He also is concealing himself. அவனும் தன்னை மறைத்து கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறான், தன் சகோதரியை பாதுகாக்கும்படியாக. ஹல்லேலூயா. பார்த்தால் 21ஆம் வசனத்துக்கு வந்துட்டோம். 2 பிரதானிகள், ஒருவன் பேர் பிக்தானும் வேறொருவன் பேர் தேரோசும் வர்மம் வைத்து ராஜாவையே கொலை செய்ய முடிவு பண்ணுகிறார். ஆமென். எஸ்தரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடினா இது நடந்திருக்கும், இப்போ நடக்காது. ஏனென்றால் அங்கே மொர்தெகாய் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். he is not going to say that I am smart, he is not going to outsmart people, he is going to operate with wisdom. அவன் ஒன்றா, என்னடா என் தங்கச்சி வீட்டுக்காரையா சாவடிக்க போகிறீங்க, போய் ஃபைட் பண்ணல. he knows how to operate. ஹல்லேலூயா. அவன் எடுத்த ஸ்டெப்பு, அவன் பண்ண ப்ரொடெக்ஷன், ஒரு பெரிய சேவராக வலம் எடுக்க போகிறான். இந்த 12 மாதங்களில் தங்கச்சி பெரிய பேர் எடுத்தால், இந்த 12 மாதத்தினுடைய முடிவில் அண்ணனும் பெரிய பேர் எடுக்க போகிறான். த சேவியர் ஆஃப் த கிங், ராஜாவை காப்பாற்றின ரட்சகன். அதுக்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் போட்டாங்க, லாஸ்ட்டில் கேன்சல் ஆயிடுச்சு. மொர்தெகாயே மறந்துட்டாங்க. ராஜாவை காப்பாற்றினா பேசி எல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு ஒரு மீட்டிங்கில் உன்னை கௌரவப்படுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மீட்டிங்லாம் போட்டாங்க, எழுதுனாங்க, எப்படியோ கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அரண்மனை ஃபுல்லாக ஆமான் கையில் இருக்கிறது. அவன் யார் தலையை உயர்த்துவானோ அவன் தான் உயர்த்துவான். ஆனால் ஒன்று, அந்த ராஜாவையா கொல்ல பார்த்த என்று அந்த 2 பிரதானிகளும் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் ரெக்கார்டு வந்து விட்டது, யார் காப்பாற்றி போட்டது? மொர்தெகாய் என்று. திருச்சபையே, இன்றைக்கு இந்த சாப்டரில் த ஃபர்காட்டன் குவீன், த சோசன் குவீன். ஃபர்காட்டன் குவீன் கிட்டேயும் நல்ல கேரக்டர் இருந்துச்சு, சோசன் குவீன் கிட்ட நிறைய நல்ல கேரக்டர் இருந்தது. ஃபர்காட்டன் குவீன் உண்மைக்காக போராடினதா சில வரலாறுகள் சொல்லுகிறது. இது அந்த ராஜா கூப்பிட்டது தப்பு, அப்படி போக முடியாது ராணி. ஆனால் கர்த்தர் கூட இல்லாததுனால அந்த ராணியினுடைய ஜெயம் பாதியில் நின்றது. எஸ்தர் ஒரு அனாதை தான், கையில் காசு இல்லை, ஏழை தான், மறக்கப்பட்டவள் தான், அண்ணனால் வளர்க்கப்பட்டவள் தான், பெரிய அளவில் இல்லை. பட் ஷீ இஸ் மேட் அ வின்னிங் பர்சன். ஷீ இஸ் மேட் ஆஸ் த ரியல் ஹீரோ இன் வை பிகாஸ் காட் இஸ் வித் அஸ். இந்த 2வது சாப்டரில் கர்த்தர் மறைந்திருக்கிறார், எஸ்தர் வெளியே தருகிறார். நம் வாழ்க்கையில் கூட கர்த்தர் மறைந்திருப்பார். நம்ம கொடுக்குற கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது. நம்மளை நடத்துகிறார் கர்த்தர், நம்ம சொல்கிறோம், ஆனால் யாரும் பார்க்கல. உண்மையில் கர்த்தர் நம்மை நடத்தினார் என்றால் நம் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார்.
ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய கிருபையை தருவார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மகளே, நீ மறக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் உனக்கு வேண்டும். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உனக்கு வேண்டும். ராஜாக்கள் முன்னையில் நிற்க வேண்டும் என்றாலும் கர்த்தர் உனக்கு வேண்டும். நீ அனாதையாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு வேண்டும். உன்னுடைய பரீட்சைகள் 12 மாதம் வரைக்கும் போகும் என்றாலும் கர்த்தர் உனக்கு வேண்டும். கர்த்தர் மறைந்திருக்கிறார் என்று நினைக்காதே. அவர் மறைந்திருந்தாலும் அவர் கர்த்தர் தான். காற்று மறைந்திருக்கிறது, அதை சுவாசித்து நீ உயிர் வாழ்கிறாய். உன் உணர்வுகள் மறைந்திருக்கிறது, அந்த உணர்வுகளின் மத்தியிலே நீ வாழ். உன் இதயம், உன் உள் உறுப்புகள் எல்லாம் மறைந்திருக்கிறது, இருந்தாலும் அவைகளினால் நீ வாழ்கிறாய். கர்த்தரும் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் உன்னை இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிறார். அவர் இன்னைக்கு உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை நடத்துகிறார். அப்படி எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதனை செய்யலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? The chosen is here, the forgotten is gone, both needs God. கண்களை ஏறெடுப்போம் கர்த்தருடைய சந்நிதியில். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, என் ராஜாவே உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு இந்த எஸ்தர் 2ஆம் அதிகாரம் மூலமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய மகன்களாக, அவருடைய மகள்களாக நம்ம இருக்கிறோம். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை அருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். சொல்ல போகிறோம். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன்.
பேசுவீராக, இடைப்படுவீராக. உடைய கரங்களில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் என்று. இந்த இடத்துல எஸ்தர் என்று சொல்லப்படுகிற அத்சால் ஹடாசா என்கின்ற பெண், அவளுக்கு தாய் தகப்பன் இல்லாத அவள் ஒரு அனாதையாக இருக்கிறாள். ஆனால் மொர்தகாய் என்று சொல்லுகிற தன்னுடைய அண்ணன் முறையில் இருக்கிறவர், அவர் அந்த மகளை அடாப்ட் பண்ணிக்கிறார். அந்த மகளை தன்னுடைய மகளாக, வளர்ப்பு பிள்ளையாக அவளை எடுத்துக்கொள்கிறார். இப்போ அனாதை என்கின்ற அந்த ஸ்தானத்திலிருந்து இந்த அருமை பெண் ஒரு மகள் என்கின்ற ஒரு ஐடென்டிட்டியை, ஒரு அடையாளத்தை அவள் பெறுகிறாள். இந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவள் தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் பார்வைக்கு நன்றாயிருந்தால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. குமாரத்தியாக மாறின பிறகு, அந்த ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ண பிறகு, அந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் ஐடென்டிட்டியும் கொடுத்தது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியும் கொடுத்தது, அடையாளத்தையும் அது கொடுத்தது. அந்த ஐடென்டிட்டியை, அந்த அடையாளத்தை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னா, கீழ்ப்படிதல் மூலமாக மெயின்டைன் பண்ணாங்க. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, she obtained the kindness. அவளுக்கு எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். Dear children of God, we need to maintain the identity of being the God's child. நமக்கும் தேவன் ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்திருக்கிறார். என்ன அந்த ஐடென்டிட்டி, என்ன அந்த அடையாளம்? நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்கின்ற ஐடென்டிட்டியை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஐடென்டிட்டியை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த அடையாளத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து தயை கிடைக்கும், கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்கும். இந்த எஸ்தர் எப்படி தன்னுடைய குலத்தையும் தன்னுடைய பூர்வோத்தரத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்களோ, அவங்க தக்க வைத்தாங்களோ, நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கின்ற ஐடென்டிட்டியை நம்ம தக்க வைத்துக் கொள்வோம். இந்த உலகத்துல பல காரியங்கள் நம்முடைய ஐடென்டிட்டியை குலைக்கும்படிக்கு, நம்ம தேவ பிள்ளைகள், தேவ ஜனம் என்கின்ற காரியத்தை குலைத்து போடும்படிக்கு உலகத்தில் உள்ள பல காரியங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வாழ்வில ஏற்றம் வந்தாலும் சரி, எனக்கு வாழ்வில இரக்கம் வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, நான் என் கர்த்தரை மாத்திரம் நான் பிடித்துக் கொள்வேன் என்று நாம இருக்கும் பொழுது, we can receive the God's favor. அது ஒரு right time. She waited for the Kairos moment. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஏற்ற நேரத்துக்காக காத்து கொண்டிருந்தாங்க. That's why she became a chosen queen. இதுவரைக்கும் ஆர்ஃபனா இருந்தாங்க, அதற்கு பிறகு ஒரு டாட்டரா, ஒரு மகளா மாறினாங்க. அதற்கு பிறகு she became the queen of Persia because she waited for the Kairos moment. ஏற்ற நேரத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் காரியங்களை செய்யும்படிக்கு அவருடைய கரங்களுக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம். ஏற்ற வேலைக்காக அடங்கி இருப்போம். நாம எந்த ஒரு காரியத்தையும் புல் பண்ண வேணாம், புஷ் பண்ண வேணாம், ரொம்ப காரியத்தை ஃபோர்ஸ் பண்ண வேணாம். நம்முடைய ஐடென்டிட்டியை மாத்திரம் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஒருவேளை கர்த்தருடைய ஐடென்டிட்டியை நம்ம மிஸ் பண்ணிருந்தோமா, கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த மகன் மகள் என்கின்ற ஸ்தானத்தை நம்ம இழந்து போயிருந்தோம்னா, இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மறுபடியும் அவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலை, எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன்.
இன்றைக்கு நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உறவை பலப்படுத்தி கொள்ளுகிற நேரம், நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உறவை புதுப்பித்து கொள்ளுகிற நேரம். இயேசுவின் நாமத்தினால ஆதியில கொண்டிருந்த அன்பை மறுபடியும் எங்களுடைய இருதயத்துல ஊற்றுங்கப்பா. உங்க மேல பக்தி வைராக்கியத்தை, உங்க மேல நேச வைராக்கியத்தை எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களில, இன்றைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிறவர்களுடைய இருதயங்கள்ல, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற இருதயங்களை நீ நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த அன்பை மறுபடியும் ஊற்றுவீராக. உங்க மேல நாங்க பக்தி வைராக்கியமா இருக்கணும், உங்க மேல நாங்க நேச வைராக்கியமா இருக்கணும். ஏற்ற வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி எங்களுக்கு உண்டாவதாக தகப்பனே. நீர் என் வாழ்க்கையில நலமானதை செய்வீர், ஏற்ற வேளையில செய்வீர். உம்முடைய பலத்த கரங்களுக்குள் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I will wait for the kairos moment in my life, Lord. நீங்க ஏற்ற வேளையில என்னுடைய தலையை உயர்த்துவீங்க. இந்த எஸ்தரோட வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் எப்படி செயல்பட்டது? அவள் ஒரு அனாதை பெண்ணாக இருந்தால், அவள் ஒரு மகளாக மாறினால், அவர் ஒரு ராஜகுமாரத்தியாக மாறினது போல கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார், நம்முடைய சபையையும் உயர்த்துவார், நம்முடைய விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். அவருடைய கரங்களில நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த நினைவோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். Shalom. May the good God bless you and have a blessing. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.